திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இதற்கு முன்னாடி பல தருணங்களில் நிறைய அகழாய்வுகள் தமிழ் நிலத்தில் நடந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக சிவகலையில் நடந்த ஒரு அகழாய்வில் இப்படியான ஒரு முடிவு, இரும்பு காலம் தமிழ் நிலத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது, இனி உலக வரலாற்றை தமிழ் நிலத்திலிருந்து எழுத வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆய்வு முடிவுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது நம்மளுடைய வரலாற்றில் 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2004 எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்று இன்றைக்கு 23/1/25 முக்கியமான நாள். ஏனென்றால் அந்த 2004 ஜூன் 6 தான் நம் மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்து அறிவிக்கப்பட்டது. இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே இருக்கக்கூடிய மொழிகளில் முதல் மொழியாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ். அதற்கு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் தான் அதற்கு காரணம் என்பதை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் என் மொழிக்கு அந்தஸ்து கிடைத்த அந்த நாளும் இன்றைக்கு என் இனத்திற்கு, ஏனென்றால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருப்பதைப் போல 5300 ஆண்டுகள் என்று சொல்லுகிற போது 3400 ஆண்டுகளுக்கு முன்னால் கிமு ஏறத்தாழ இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கற்காலத்திலிருந்து ஆரம்பித்து இடைக்கற்காலம், நவீன கற்காலம் என்று வருகிற போது உலோக காலகங்களில் இரும்பு கிடைத்த காலகட்டமாக 3500 இருந்து 4000 குறிப்பிடுகிறார்கள். இதை வைத்துத்தான் ரோமானிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம் இவற்றிற்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஏறத்தாழ 4000, அதாவது கிமு 4000 நமக்கு 3500 நாம் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னாலேயே நாம் நாகரிகம் அடைந்த ஒரு இனமாக வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது இந்தியாவை நாம் யாரோடும் போட்டிக்கு இல்லை. உலக நாடுகளில் எகிப்திய நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் என்று ரோமானிய நாகரிகம், நாங்கள் தான் நாகரிகத்தின் உச்சம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் தமிழினம் என்று ஒன்று தெற்காசியாவின் தென்கோடியில் இருந்து இப்படி வாழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருப்பது உள்ளபடியே சொல்லுகிறேன். தமிழர்கள் என்கிற முறையில் நமக்கு இருந்தாலும் இந்தியர்கள் என்கிற முறையில் எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த இனத்தை பற்றி நாம் பேசுகிற போதெல்லாம் அதை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று சொன்ன போதெல்லாம் நம்மை கேலி பேசினார்கள், அதை கிண்டல் என்றார்கள். நமது இலக்கியங்கள் பேசியதையெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி பேசுவதை போல அல்லது கேலி பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நிரூபித்திருக்கிறோம், உலகத்துக்கே நிரூபித்திருக்கிறோம், எங்கள் வரலாறும் இலக்கியமும் பேசியதெல்லாம் உண்மை. அறிவால் மூத்த இனம், இந்த இனம் நாகரீகத்தால் மூத்த இனம் எங்கள் தமிழினம் என்று உலகத்திற்கு அறிவித்திருப்பது உள்ளபடியே மனநிறைவை தருகிறது. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றில் இருந்து மாலையில் இருந்தே நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். முக்கிய செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். இன்றைக்கு அதை அறிவித்திருக்கிறார். எனக்கு தெரிந்து இது வரலாற்றில், இந்திய வரலாற்றில் நான் என்று எடுத்துக்கொள்ளவில்லை, உலக வரலாற்றிலேயே இனிமேல் தெற்கு இருந்து அது பார்க்கப்படும். தெற்காசியாவில் தென்கோடியில் இருந்து வரலாறுகளை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஏனென்றால் இதை ஏதோ நாம் மட்டும் எடுத்தோம், நமது தொல்லியல் ஆய்வு மட்டும் சொல்லியது என்று இல்லை. எங்கெங்கு கொடுக்க வேண்டுமோ, அமெரிக்காவின் புளோரிடா உட்பட எதெல்லாம் இந்த ஏஜ், இந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி உள்ள அத்தனை நிறுவனங்களோடும் அதை வாங்கித்தான் அது ஒன்று ஆய்வாளர்கள் பல பேர் பல்கலைக்கழகங்களில் நமது தொல்லியல் துறையில் பணியாற்றிய நிறைய ஆய்வாளர்களையும் வைத்துக் கொண்டுதான் மாண்புமிகு முதலமைச்சர், நான் நினைக்கிறேன் அவருக்கு தெரியும், இதெல்லாம் இல்லாமல் நாம் அறிவித்தால் அதில் கூட சில பேர் தத்தா பித்தா விளையாடுவார்கள் என்று தெரிந்துதான் எதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரு வரையறையை ஒரு நிறுவி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்திரன், இரும்பின் காலம் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ஆய்வு செய்தியை இளம் தலைமுறை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இளம் தலைவரை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இளம் தலைமுறைகிட்ட சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். வின்சென்ட் ஸ்மித்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரியன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார், சரியான உண்மையான இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அது தெற்கிலிருந்து தான் துவங்கப்பட வேண்டும் சொன்னார். அதை யாரும் அவ்வளவா நேரம் கவனத்தில் எடுத்துக்கலை. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பேசினாங்க, இல்லாத கற்பனை யார் சரஸ்வதி பற்றி பேசினாங்க, ஆனால் இருக்கிற தாமிரபரணியை பற்றி அன்றைக்கி பேசலை. ஆதிச்சநல்லூரில் பரியல் பிளேஸை கண்டுபிடிச்சாங்க, எலும்புக்கூடுகள்.
அது வந்து எல்லா விதமான மனித இனங்களுடைய காக்கசியன், அதுக்கப்புறம் எல்லோ ரேஸு, அதுக்கப்புறம் நம்முடைய ப்ரௌன் ரேஸ் எல்லாமே இருந்ததுன்னா, அப்போ இன்றைக்கி இருக்கிற சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்திருக்கு. அப்போ அந்த பரியல் சைட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சார், ஜென்மலேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சார்னா, அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு நகரம் இருந்திருக்குமே, அதை பற்றின அகழ்வாராய்ச்சிகள் வந்து ரொம்ப விரிவாக வந்து நடந்ததில்லை. இது நான் வந்து தெற்கு வடக்குன்னு சொல்லி பாகுபடுத்தி பார்க்கல. பொதுவாக ஆர்கியாலஜிக்கல் சர்வேயுடைய இதை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து இங்கேயும் டிலே பண்ணியிருக்காங்க, சவுத்தில் நடந்ததையும் டிலே பண்ணியிருக்காங்க, நார்த்தில் நடந்ததையும் டிலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்கன்னு பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது. இதில் வந்து நமக்கு முக்கியமாக வந்து தெரிய வேண்டியது என்னென்னா, பொதுவாக உலகத்தில் நம்பப்பட்டது என்னென்னா, காப்பர் பிரான்ஸு சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான் இரும்பு சிவிலைசேஷன் வந்தது. ஏன்னா காப்பர் மெல்ட் பண்ணுறதுக்கு 1000 டிகிரி செல்சியஸ் போதும். இரும்பு மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 1200 டிகிரி செல்சியஸ் வேணும். அதனால் நானே இது வரைக்கும் நடந்த இது பற்றி சயின்டிஃபிக் டிஸ்கவரி படி அப்படி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தேன். ஐ டு பிலீவ் இட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதல்வர் வந்து பேரலல் சிவிலைசேஷனாக இருந்தது மொஹஞ்சதாரோ கூட சொன்னபோது நான் கூட நினச்சேன் முதல்வருக்கு தவறாக சொல்லப்படுகிறதா. ஏன்னா இதில் வந்து கீழடியில் கண்டுபிடிச்சது வந்து இதுதான் அயன் சிவிலைசேஷன் தான். அயன் வந்து பிரான்ஸுக்கு அப்புறம் தானே வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ளதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில காரணங்கள் சொல்லப்படுது, இந்த ஆய்வுலேயே வந்து சொல்லப்படுது. இங்கே வந்து காப்பர் சைட்ஸ் வந்து அதிகமாக கிடையாது தமிழ்நாட்டில் வந்து தமிழக பகுதிகளில். அதனால் இங்கே இந்த சில சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன், சில பையனை 1வது படிக்காமல் எடுத்துறப்பிலேயே 2nd ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணிடுவாங்க, டபுள் ப்ரமோஷன் கூட. அது மாதிரி தமிழர்கள் வந்து முதல்லையே நேரடியாக வந்து அயனுக்கு போயிட்டாங்க. அந்த முக்கியமானது என்னென்னா, இரும்புக்கு போனதில்லை, அவ்வளவு உயர்ந்த டிகிரி சென்டிகிரேடில் மெல்டிங் டெக்னாலஜி வந்து அவங்க கற்றுருந்தாங்க. நம்ம தமிழ் சமுதாயம், இன்றைக்கு உள்ள தமிழ் சமுதாயத்தை பற்றி எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை பெருமையாக சொல்லிக் கொள்வதுமான ஒரு சமுதாயமாக நம்ம மாறிக்கிட்டு போகிறோங்கிற ஒரு வருத்தம் உண்டு. இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொன்னபோது என் சின்ன வயசுலேருந்து பல பேர் அதை கேலி பண்ணுறது பார்த்துருக்கேன். இது என்ன கல்லு மண் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வந்தானா, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது புறப்பொருள் வெண்பா மாலையில் இருந்த ஒரு வெண்பாவுடைய ஈற்றடி. அது என்ன சொல்லிச்சுன்னா, இது வந்து பூமி வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ங்கிற நிலப்பாகுபாடு பூரணமாக அடைகிறதுக்கு முன்னாடி கல் அப்படிங்கிறது குறிஞ்சியை குறிச்சது. கல் தோன்றி மண் தோன்றா, மண்கிறது வந்து மருத நிலத்தை குறிச்சது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறது அந்நியாரம் இது ஸ்டீல் டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இதில் போய் இமயமலையை போய் பிடிச்சாங்கன்னு அவர் சொல்லலை, அவங்களுக்குள்ள சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போது அது எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள் வந்து அதை மெய்மைப்படுத்துறதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இவர் வந்து திலீப் சக்கரவர்த்தி வந்து கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிமு 2வது நூற்றாண்டிலே வந்து அயன் யூசேஜ் வந்து இதில் வந்து பார்க்குறோம், கேஞ்சட்டிக் பிளைனில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் டர்க்கியில் தான் 13th century BCயில் வந்து இது வந்து அயன் யூசேஜ் வந்ததுன்னு சொல்லி இது வரைக்கும் இருந்தது அதுதான். ஆனால் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக